ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே இருக்கோம்னு. எந்த பிளேஸு, எந்த ஊர், அது எங்கேன்னு உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கெஸ் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலைன்னா வெயிட் பண்ணுங்கள். நானே இன்னும் ஒரு 5 செகண்டில் சொல்லிடுவேன். ஏன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிறதுக்காக தொண்டி வரைக்கும் போகிறோம். தொண்டி எங்கேடா, பக்கத்தில் இருக்கா? இல்லை, அது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு. ஸோ நான் அங்கே போயிட்டு நம்ம வீடியோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். பைக்கில் போகும்போது நம்ம சேனலுக்கார புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிக்கிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 45 கிலோமீட்டர். எல்லாமே மாட்டோம். முக்கியமான விஷயம் மொபைல் ஹோல்டர் மாட்டாமட்டோம். இப்போ மொபைல் ஹோல்டர் மாட்டாதனால மொபைலை டேங்க்கு மேலே வச்சுட்டு போகணும். தேவகோட்டை போய் தேவகோட்டையிலேருந்து தான் நம்ம தொண்டிப்பா போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சில் வந்து சன்செட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு டீ குடிக்க மாட்டேன், சும்மா சொன்னேன். வரும்போது எங்கேயாவது மொபைல் ஹோல்டர் கடை இருந்தால் வாங்கி மாட்டிடுவாங்க. மொபைல் ஹோல்டர் இல்லாமல் எப்படி மொபைல் அப்படி வச்சுட்டே போக முடியாதுல்ல. தமிழ்நாடு ரைடில் ஃபஸ்ட்டு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 2-3 இடம் பார்த்து வச்சுருக்கேன். ஒரே ஐடியா தமிழ்நாடு ரைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிரேக் விட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் அப்படி, நம்ம லீவு கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம ரைட் போக முடியும். மிச்ச நாள்லாம் ஒர்க்கு. நம்ம போகிறதுக்குள்ளே சன்னு செட் ஆகிடான்னு பார்ப்போம். நம்ம இப்போ மணி வந்து 4:20. நம்ம போய் சேர எப்படியும் 5:20 ஆயிரும். 5:20க்கெலாம் சன் செட் ஆகிருமோன்னு கேட்டிங்கன்னா செட்டாக ஸ்டார்ட் ஆகிரும். அந்த வியூவை எப்படி கேப்சர் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. 15 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆயிடுவோம். இன்னும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். நல்லா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது பாருங்க. பேசுகிறது கேட்குதா? செம்ம சவுண்டுங்க. காற்று எதிர்காற்று வேறு அடிக்குது. பேசுறதெல்லாம் கேட்குதா என்னன்னு தெரியல. நல்லா இருக்குங்க இந்த ரோடு. யாருமே இல்லாமல் தனியாக இல்லை, சில்லு. வெயில் அடிக்கும் போது காற்று வந்து ஜில்லுன்னு இருக்குது. நான் கடல்கிட்ட போயிட்டு வரல. இன்னும் 10 கிலோமீட்டரில் 10-15 கிலோமீட்டரில் நம்ம பீச்சுக்கிட்ட போயிடுவோம், கடல் பக்கத்தில். நான் ஃபஸ்ட்டு அந்த பீச்சுக்கு போகிறேன். உங்களையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அப்படியே கொண்டு போகிறேன். பாருங்க, நல்ல ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது எல்லா சைடுமே. போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே லைட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவோம். மொபைல் ஹோல்டர் இல்லாமல் ஃபோனை அப்பப்போ கேட்ச் பிடிச்சிட்டே இருக்கேன். அங்கே எங்கேயாவது கிடச்சின்னா பிடிச்சி போட்டுருவோம். அண்ணன் பாரு உள்ளேருந்து புருன்னு வர்றாப்புல. எனக்கு லைட்டாக வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சின்ன பீச்சு தான் சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. பாருங்கள், ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளைஞ்சிருந்துச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி, தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் போல ஆரம்பித்தேன்.
பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 20 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு மேப்பு கரெக்டாக தான் போட்டிருக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்டு எல்லா சைடுமே நம்ம ஆடு வச்சு திரும்பிட்டு போயிட்டே இருக்கலாம். R20 இந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க. ஏன்னா உங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ரைட்டில். மேப் வேறு எதை சொல்லுது. என்னம்மா உனக்கு எப்படி போகணும் அப்படி தானே? நேஷ்னல் ஹைவே. ஆமாம், நேஷ்னல் ஹைவேல என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ சேஃபாக போங்கன்னு சொல்கிறியா? ஓகே ஓகே, சேஃபாக போகிறேன், நீயும் சேஃபாக இரு. நம்ம ஒரு வழியாக தொண்டிக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் கரெக்டானா? இந்த ரோட்டில் தான் போக சொல்லுது. நம்ம தொண்டிக்கு வந்துட்டோம். தொண்டிக்கு என்ட்ராகி பீச் எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. பேருந்துலேயும் திருவாரணை ராமநாதபுரமா? டர்ன் லெஃப்டா? டர்ன் லெஃப்ட்டுன்னு சொல்லுது. இருக்குல்லையா? சரி போவோம். 400 meters straight. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணி போகிறேங்க. அதனால தான் அது சொல்கிறத கேட்க பயமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் கூகுள் மேப் கரெக்டாக தான் சொல்லணும். அப்போ சில நேரத்தில் இன்னும் கரெக்டாக சொல்லும். சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி போகலாங்க. மீன் வாடை தூக்கு. எங்க வந்துட்டேங்க. கடலில் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. டக்குன்னு வந்துடுது பாருங்க. இதில் தான் எங்கேயோ போட்டிருந்தாங்க உள்ளே நடந்து போகிற மாதிரி. அங்கே இருக்குங்க, தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த பாலம். அந்த பாலம் தாங்க. வருது 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 பக்கத்தில் வருது. அது வரலடா, நம்ம தான்டா போகிறோம். இல்லை போகலாமான்னு தெரியலையே. ஒரு வயலில் நிற்கல. இல்லை நம்ம மட்டும் தான் போகிறோமோ? ஆமாங்க, செம்ம டேமேஜாக கிடக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால் டூரிஸ்ட்லாம் நாட் அலோடு. நீங்கள் வந்து இப்படி சுற்றி பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. என்ன வர்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் எல்லா இடத்துக்கும். இப்போ நம்மளை மாதிரி வந்து அவசரப்பட்டு வந்துட்டு இங்கே இந்த வியூ மட்டும் நான் பார்க்க முடியும். ஏன்னா இல்லை சும்மா யூடியூப் வச்சு யூடியூப்
சன்செட்டு அந்த கடைசியில் தான் தெரியும் போது, இங்கேருந்து எதுவும் தெரியாது. சன்ரைஸ் தெரியும், சன்செட்டு வந்து அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் தெரியும். மற்றபடி அதுக்காக தான் நம்ம வந்தோம். ஸோ நீங்கள் பார்க்க முடியல. ஆனால் இன்னும் வந்து சன்செட் ஆகலை, சன்னுக்கு தான் இறங்கிட்டு. நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். போட்டில் போகலாம், ஆனால் இப்போ போக முடியாது. அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க, அந்த டைமில் தான் நம்ம போக முடியும். வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பாட்டில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு போல். ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அவங்க வந்து யாரையுமே விட அளவுக்கு கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு எச்சரிக்கையை அந்த கட்டு வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு. ஏன்டா இப்படி பண்ணுற, சன்னு இப்போ செட் ஆகிட்டுருக்கு. நம்மளெல்லாம் விரிக்க பார்த்துட்ருக்காங்க, யார் ஆவேன் போகிறேன் வரேன்னு. இந்த போய் உழைச்சிட்ருக்காப்புல, நம்ம உழைக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கப்பா. டேய், நம்மளுக்கு கண்டு தான்டா போட்டுக்கிருக்கோம். பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்கிதுங்க அந்த பக்கத்து. ஆனால் இங்கேருந்து கேமராவில் அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பெரிய பெரிய கேமரா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமராவில் காட்டலாம். அங்கே பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்கிது. ஹார்பர் போல், அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. போய் பார்ப்போமா, போய் எதுவும் சிக்கலில் மாட்டிக்காதீங்க பஸ். சிக்கல் என்னடா, வாங்கடா. சரி, வந்ததுக்கு நம்ம டீ ஆச்சு, குடிப்போம். சரி, கிளம்பியாச்சு. சன்செட் நம்ம லைவாக இப்படி பார்ப்போம். அப்படி பார்க்கல இல்லைடா, இப்படி பார்ப்போம்டா. என்னங்க, ஏதாவது ஒரு வழியில் பார்ப்போம். இங்கே மொபைல் கடையில் மொபைல் ஹோல்டர் இருக்கும்னாப்புல, மொபைல் கடையை காணுமேடா. நீங்கள் கேட்டு பார்ப்போமா? நீங்கள் கேட்டு பார்ப்போம். நாங்கள் உள்ளே போயிட்டு ஆரஞ்சு மொபைல். மொபைல் ஹோல்டர் மொபைல் ஹோல்டர் மொபைல் ஹோல்டர் எதுக்கு பைக்கில் மாட்டுறது? பைக்கில் மாட்டுறது இருந்துச்சு. குவாலிட்டியாக கொடுங்க. அவருக்கு ஏதோ ரைடு தான் உடஞ்சி போயிருக்கு. ஆமாம், இது உடையாது, இது உடையாது. எலக்ட்ரானிக்ஸ் சூப்பராக இருக்கும். சாதா 250 ரூபா, இது 500 ரூபா. யார் லோன் திறக்க போகிறது வீட்டுக்கு? ஒரு வழியாக வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டோம். இங்கே வந்ததுக்கு மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டியாச்சு. நம்மளே மாட்டிட்டோம். அலங்கி அதில் இருந்துச்சு, அலங்கியை போட்டு நம்மளே மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டியாச்சு. போட்ரானிக்ஸ் கம்பெனியோட ஒரு மொபைல் ஹோல்டர், நல்ல குவாலிட்டியான இது ஒன்று தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 ஸ்க்ரூவில் ஒரு ஸ்க்ரூ இல்லை. அவர் சேஞ்சில் ஒரு 50 ரூபா குறைச்சிட்டு அதை கொடுத்தாரு. அப்புறம் அதை வாங்கிட்டு போய் இன்னொரு எப்படி சொல்கிறது, இன்னொரு கடையில் கொடுத்து அந்த ஸ்க்ரூவை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்க்ரூவை மட்டும் வாங்கிட்டு நம்மளே ஃபிட் பண்ணியாச்சு. அதை அதுக்கு வந்து மைனஸு, இதுக்கு வந்து அலைங்கி 2 வகையான நட்டு போட்டிருக்கேன். தி கார்டன் கஃபே.
மொபைல் ஈஸியாக எடுக்கலாம். இது அமுக்கிறோம்னா போதும், டபுக்குன்னு எடுத்துடலாம். இங்கே தான் இந்த டீக்கில் தான் நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம். ஹார்லிக்ஸ் வந்துருக்கீங்க, ஹார்லிக்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம். ஸோ நான் கிளம்பிட்டு அப்படியே அவங்க பிளாக் பண்ணுறேன். ஒரு வழியாக டீலாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சரிங்க, நைட் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். பட் கொஞ்சம் சேடுங்க, ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போனது நமக்கு இல்லை. இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்போம்ல, 40 கிலோமீட்டர் வந்திருப்போம் இருந்து. பட் நம்ம தெரிஞ்சிக்காமல் வந்தனால ஏமாற்றம் ஆகிட்டு போய்க்கிறேன். நான் வந்ததுக்கு மொபைல் ஹோல்ட்ரு, நல்ல மொபைல் ஹோல்ட்ரு தான், அது கிடச்சிருக்கு நமக்கு. சரி, வந்து பார்த்துட்டோம். இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் நமக்கு 1 மணி நேரம் டைம் போட்டிருக்கு. 42 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதோட நம்ம வீடியோ வந்துட்டு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.